நான் உங்கள் திருச்சி விவசாயி. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாமந்தி பதியம் ஒன்றிருந்தோம்ல, செவ்வந்தி பூ பதியம் ஒன்றிருந்தோமா, ஒரு 3000 பதியம் ஒன்றிருந்தேன். 3000 மொத்தத்துக்கு ஒரு 5000 பதியம் ஒன்றிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4500 பதியம் ஒன்றிருக்கேன். அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா மழை திருச்சியில் செம்ம மழை, உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நவம்பர் 30 செம்ம மழை. அதாவது மழைனா தொடர்ந்து படப்படன்னு அடிச்சிட்டா பரவாயில்ல, சொல்லன்னு தூரிக்கிட்டே எந்த ஒரு இதையுமே பயிரையுமே எல்லாமே நாசம் பண்ணி பிடிச்சி. இப்போ எனக்கு அந்த வேதனையிலையும் இன்னொரு வேதனை என்ன அப்படின்னா, நம்ம செவந்தி பதிவு ஒன்றிருந்தோம்ல, அதெல்லாம் வரும்போதே முட்டோடவே வருது. என்னென்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன இது மாதிரி வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன். பதியம் கொடுத்தவங்கள்ட்டையும் வாங்கி கொடுத்தாங்க நம்மளுக்கும். அவங்கள்ட்ட கேட்டேன் இது மாதிரி வருதுன்ட்டு. சரிப்பா நீ கிள்ளி விட்ரு, வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதனால் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எந்த ஸ்டேஜ்லேயே வருது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நான் பதியம் ஊண்டி என்னோட இன்றைக்கி 28ங்களா, 13ஆம் பதியம் ஊண்டுறேன். ஒரு 17 நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா முட்டோடவே வருது. வரும்போதே முட்டோடவே வருது. அப்படியே பாருங்கள் இந்த வீடியோ. ஒரு சில பதியத்தை நான் பக்கத்துலேயே இருக்குது. இந்த பதியம்லாம் பாருங்கள். இந்த இது மாதிரி ஒரு 4-5 பதியம் இருந்துச்சு, ஒடிச்சிட்டேன். ஊண்டியிருக்கான். ஒரு 4500 பதியம் ஊண்டியிருக்கான். 4000 பதியம் இல்லைன்னா நம்ம களையே வெட்டலை. ஏன் களை வெட்டலைன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த வண்டல் மண்ணுக்கு நம்ம வெட்ட முடியாது. அது நிறையா பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நடக்கும் போதே இருங்க எல்லாம் காலில் ஒட்டிக்கிட்டு வரும், ஷூ மாதிரி போட்டுக்கிட்டே வரும். அதனால் களை வெட்டலை. நான் 2 நாள் காஞ்சுது அப்படின்னா களை வெட்டிக்கலான்னு பார்த்தேன். தூரிக்கிட்டே விட மாட்டேன், களை வெட்ட விட மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோலையும் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் எதை தொட்டாலுமே காய் வருது. இப்போ உதாரணத்துக்கு இந்த 2 இலை தான் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே காய் வருது. அதே போல் இங்கேயும் பாருங்கள், இதெல்லாம் காய் வர்றது பூரா அப்படியே காயோடவே வருது. இதை நான் எங்கிட்டு போய் கிள்ளி விடுன்னு அவர் சொல்லிட்டாரு. இது சைட்லேயே கிளைகளும் வரல. இந்த ஒரு இலையும் நத்தை தின்றுச்சு, இந்த இலையும் நத்தை தின்றுச்சு. இது மாதிரி வரும்போதே காயோட எல்லாமே வருது. அதாவது எப்படின்னா, இது 2 ட்ரிப்பாக நம்ம வாங்கியிருந்தோம். மொத்தம் இதில் மஞ்சள் மட்டும் ஒரு 3000, வெள்ளை ஒரு 1500 இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் மட்டுமே 3000 இருக்குது. இப்போ இது எடுத்துக்கோமே, இது அதோடு சேர்ந்த ஒன்று தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா வரல, உங்களுக்கு காய் வரல. நம்ம நல்ல பதியத்துக்கு காசு கொடுத்துட்டு இப்போ வீணாக போன பதியம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு எனக்கு ஒரு வேதனை. இது ஏன் நான் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் 2-3 பேர்த்த ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அதுக்கு பதியம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. பதியம் சரியில்லை, நம்ம சொல்லும் போதே ஃபஸ்ட் குவாலிட்டியே உள்ள பதியத்தை தான் கேட்டிருந்தேன். அதுக்கு தான் நம்மளும் காசு கொடுத்துருந்தேன். அவங்களும் என் கண்ண முன்னாடியே அவங்களும் அதுக்கு தான் வாங்கியும் கொடுத்தாங்க. இதில் பதியம் டிமாண்ட் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த பதியம் போட்டு விட்டவங்க சரியில்லாத பதியத்தை போட்டு விட்டாங்க. அப்படி தான் ஏன்னா சொல்ல தோணுது. ஏன்னா இவர் நம்ம காசை வாங்கிட்டு முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்செல்லாம் பேசலை. நம்ம முன்னாடியே தான் பேசினார். நல்ல பதியமாக தெளிவாக இருக்குன்னு சொன்னார். அவரே சொன்னார் 10 காசு 20 காசுலாம் பார்க்க வேண்டாம், நல்ல பதியமாக இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்குன்னாரு. சரி, நானும் இப்படி பார்க்கல, போட்டு விட்டாங்க. நம்மளும் ஊண்டிட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா காயாக வருது. இங்கே பாருங்க, எல்லாமே காயாக தான் வருது. ஒன்று கூட இல்லைங்க, வர்றது பூராமே காய் தான். இது இப்போ சரி, இது நான் கூட கிளை வெடிக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி காட்டினேன்ல, குச்சியெல்லாம் இருக்குது, அது எங்கிட்டமே வெடிக்காது. இந்த பாருங்க, இது வரும்போதே இதாக வருது. இது கீழே ஒரே ஒரு சின்ன குச்சி தான் இருக்குது. இதை நான் எங்கிட்ட ஒடிச்சு விட்டா பதியம் காலி சுத்தமாக. இது மாதிரி நிறையா இருக்குது. இது எந்திரிக்காத காரணமாக களை வெட்டி விட்டு உரத்த வச்சுருக்கோம். நேரம் நம்ம களைவே வெட்ட முடியல. ஏன்னா மழை திருச்சியில் வரப்போ இந்த மாதிரி போய் அருவம்பில் 1-2 பிள்ளை பிடிங்கி விட்டு போவேன். இதெல்லாம் மொத்தத்துக்கு ஊன்னதுக்கப்புறம் 3ஆவது தடவை நம்ம வந்திருக்கேன். 3ஆவது தடவை தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி வர்ற பூரா அரும்போடவே வருது. உங்களுக்கு தெரிஞ்ச காரணம் தான் சொல்லுங்கள். நான் எப்படி ஊண்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எப்படின்னா, நீட்டாக இருக்கட்டும்னு பார்த்தேன். அதாவது இந்த பதியமே நான் வேறு ஒருத்தர்கிட்ட முதல்ல இன்னொருத்தர் சொன்னார். இன்னொருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நையாண்டியாக பேசுகிறாரு. நான் நையாண்டி இல்லை, எனக்கு அப்படி தோணுச்சு, அதை சொல்கிறேன்.
இல்லைண்ணே இது மாதிரி வருது அப்படின்னு சொன்னேன். பதியம் யார்ட்டாவனே அவங்கள்ட்ட கேளும்பாடினார். ஏன்னா அவர்கிட்ட நம்ம பதியம் வாங்கலைல்ல. அவர்கிட்ட வாங்கின பதியம் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஏற்கனவே போட்டிருந்தேன்ல பெட்டி கட்டுறதெல்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டேஜில் வரும்போதே அரும்போடு வருது. பக்கத்து கட்டுக்காரன் என்ன சொல்கிறார், நீ என்ன வரும்போதே அரும்போட வந்து பதியத்தை வச்சுருக்க, அப்புறம் என்ன கொஞ்சம் நாள்லேயே பூ வந்துடும் உனக்கு, இப்போ பூ வந்துருச்சு அப்படின்ட்டு. இது வந்து நஷ்டத்தில் கொண்டு போய் விடும், பேர் இழப்பில் தான் கொண்டு போய் விடும். பாருங்க, இது எங்கிட்ட கிள்ளி விடுவீங்க? ஏன்னா ஒரு பக்கம் கிள்ளி விடலாமா, இல்லை 3 பக்கமே கிள்ளி விடலாமா? எல்லா பதியமும் அப்படி தாங்க இருக்குது. இதில் ஒன்று வந்து இப்படி தப்புச்சு அப்படின்னா, இதெல்லாம் மஞ்சள் தான் இந்த கம்ப்ளைண்ட்டு. வெள்ளை வந்து நம்ம போகலாம், இதெல்லாம் வெள்ளை. இது நம்ம எப்பொழுதும் வாங்குறோன்ட்டு வந்து இதில் வந்து எந்த ஒரு இதுவும் வரல, காய் வரல. ஆனால் இது பதியமும் வச்ச மாதிரியே இருக்குது. 1 2 தாங்க நாங்கள் சொந்து போய் கிடக்குது. இந்த இது மாதிரி வச்ச மாதிரியே இருக்குது, நல்லாயிருக்கு. இவர்கிட்ட தான் பதியம் சொல்லலான்னு இந்த ப்ரோக்கர்ட்ட இவர் ஆனால் ஓப்பனாக சொன்னார். எனக்கு ஒரு 10 காசு சொன்னார். இவர்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம், நான் விட்டுட்டேன். காசு 10 காசு கூட வேணாலும் பதியம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதே பதியம் இங்கிட்டு பாருங்கள் இல்லை, இதில் ஆனால் காய் இல்லை. ஆனால் பதியம் எந்திரிக்கிறதுக்கு மட்டும் நேரம் எடுத்துக்குது. களை வெட்டி உரத்த வச்சுருக்கணும், நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா கிளை வெடிச்சு நேரம் பெருசாக வந்திருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, நம்ம தொட்ட இடமெல்லாம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கடை வாங்கி செய்கிறேங்க, எல்லாம் கடை வாங்கி செய்கிறேன். கடை வாங்கி செஞ்சுமே இப்படி தான் இருக்குது. கடை மேலே கடை. இந்த வருஷம் 2025 பெரும் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. கடனுக்கு மேலே கடை. இதுக்கு இன்னும் 10,000 கடன் தரணும். இந்த வேலை செஞ்சதுக்கெலாம் இன்னும் காசே தரல. இதே 10 ரூபா வந்துருச்சு. நான் பண்ணுறதுன்னு தெரில. 10,000 ரூபாங்க. 10 ரூபா வெறும் 10 ரூபான்னு வச்சுக்காதீங்க. 10,000 ரூபா அவருங்க. 1 2 3 4 5 விளைஞ்சி வேலை பார்த்ததுக்கு. நான் பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. பாப்பா உங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தை எதாவது சொல்லுங்கள், நானும் அதையும் செஞ்சு பார்க்குறேன். வச்சது வாங்கி வச்சிட்டோம். நம்மளே இதை வந்து நம்ம ரிலே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல மனசு சோர்ந்துட்டோம் அப்படின்னா பதியமும் வருது வரல. முடிஞ்சளவு இதுக்கு பார்ப்போம், வைத்தியம் பார்ப்போம். அதுக்கு வைத்தியத்துக்கு உண்டான மருந்து இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்படிப்பட்ட மாதிரி பதியம் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, ஒரு சின்னதாக பக்கத்து காட்டுக்காரங்க போட்டிருக்காங்க, அதோட வீடியோ பிடிச்சி போட்டு விட்றேன் பாருங்கள். அப்படியே ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணி விட்றேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன் இருக்கணும், இது வந்து ஒரு வாடாமல்லி கலர் பூ, இது மாதிரியே இருக்கணும். இது மாதிரி கூட இல்லை. அங்கிட்டலாம் நம்ம எடுக்கலாம், உங்களுக்கு எடுத்து காமிப்பேன். எனக்கு மன சங்கடமாக போகுது, அதனால் இதோட பாட்டிக்கிறேன்.